வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்கள் முற்போக்கு கட்சி PPP கல்வி தகவல் மற்றும் ஆதரவு அழைப்பு மையத்தை மலாயா பல்கலைக்கழகத்தில் அறிமுகப்படுத்தியுள்ளது. மக்கள் முற்போக்கு கட்சி PPP கல்வி தகவல் மற்றும் ஆதரவு அழைப்பு மையத்தை மலாயா பல்கலைக்கழகம் அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த அழைப்பு மையம் கல்வி சார்ந்த தகவலை பரிமாற, ஆலோசனை வழங்குதல் மற்றும் பிரச்சினைகளை களைய பேருதவியாக இருக்கும் என இந்த அழைப்பு மையத்தை திறந்து வைத்த PPP தலைவர் ஜத்தோ டாக்டர் லோகபால மோகன் கூறினார். கல்வியின் அழைப்பு மையம் சொல்லப்பட்ட கேலைன் நம்ம எதிர்பட்டிருக்கோம். இந்த கேலைன் என்ன சொல்லுவாங்க, கிண்டர் கார்டன்லேருந்து பட்ட படிப்பு வரைக்கும் இதை பாய்க்கலாம். ஸோ அதில் இந்த கேலைனோட எப்படி அது வேலை செய்யுதுன்னா, இது ஒரு ரொம்ப பேர் இதில் சேர்ந்து ஒன்றாக இதில் அவங்களோட என்ன சொல்லுவாங்க, அவங்களோட எக்ஸ்பர்டீஸை PPP கூட சேர்ந்து இந்த கேலைனை செட் பண்ணியிருக்கோம். PPP கல்வி தகவல் மற்றும் ஆதரவு அழைப்பு மையம் என்பது ஒரு சாதாரண ஹாட்லைன் அல்ல. இது மாணவர்கள், பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுக்கும் ஆரம்ப கல்வி முதல் தொடக்க, மேல்நிலை, உயர்கல்வி மற்றும் ஆயுள் முழுவதிலும் கற்றல் வரை முழுமையான கல்வி வழிகாட்டுதலை வழங்கும் கட்டமைக்கப்பட்ட ஆதரவு அமைப்பாகும் என தெரிவித்தார். இந்த வழியில் எல்லோருக்குமே இந்த கேலைன் ஓப்பன் இருக்கும். யார் இருந்தாலும் ஃபோன் அடித்து 01922122131 இந்த லைனுக்கு ஃபோன் அடித்து நீங்கள் உங்களோட பிள்ளைங்களோட கல்வி பிரச்சனைகளை நீங்கள் கேட்கலாம். அதுக்கு வழி கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம். இந்த மையம் தகுதி பெற்ற நிபுணர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் மூலம் தெளிவான செயல்முறைகளோடு செயல்படுகிறது. ஒவ்வொரு விசாரணையும் முறையாக மதிப்பீடு செய்யப்பட்டு வகைப்படுத்தப்பட்டு தொழில்முறை முறைகள் கையாளப்படும். இந்த தகவலை கல்விக் கொள்கைகளை முன்னெடுக்க எங்களுக்கு உதவும். இது PPPயின் நீண்டகால சமத்துவம் மற்றும் அனைவர் உட்பட்ட கல்வி பற்றிய அர்ப்பணிப்போடு இணைந்துள்ளது என தெரிவித்தார். அவங்க ஃபோன் அடித்தாங்கன்னா அவங்களுக்கு அது உங்களுக்கு தேவைப்பட்ட பிரச்சனைகளுக்கு, அந்த தேவைப்பட்ட விஷயங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க இப்போ 5 எடுத்துருக்காங்கன்னா என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், ஆலோசனை கொடுப்பாங்க. எங்கெங்கே அவங்க போய் நிதி உதவிகள் வாங்க முடியுமோ அதுவும் நாங்கள் வச்சுருக்கோம். அதில் போய் அவங்க கேட்டாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. PPP கல்வி தகவல் மற்றும் ஆதரவு அழைப்பு மையம் என்பது கட்டமைப்பு தடைகள், நிதி பற்றாக்குறை அல்லது சரியான வழிகாட்டல் இல்லாமை காரணமாக எந்த மாணவரும் பின்தாங்காமல் இருக்க கட்சியின் விரிவான முயற்சிகளின் ஒரு பகுதியாகும் எனவும் ஜத்தோ டாக்டர் லோகபாலா மேலும் அவ்வாறு தெரிவித்தார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.